சொல்லுங்க கோவிந்த். அர்ஜுன் சார் அக்யூஸ்ட் எவ்வளோ வாயை திறக்க மாட்டேங்கிறான், என்ன செய்யலாம்? சரி, அவனை என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். விசாரிச்சல அந்த பொண்ணுக்கு க்ளோஸ்மெண்ட் நீ தான் தெரிய வந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேஸுக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ கொஞ்சம் டவுட்டு. அது என்ன? நானும் சந்தோஷமாக தான் சார் இருந்தேன். அவன் மட்டும்தான் அனாத ஆசிரமத்தில் தான் சார் வளர்ந்தான். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் சார் அவன் என் லைஃப்பில் இருந்த வரைக்கும். வண்டி வருது பாரு. கச்சிப்பே எங்க போற? நில்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பொண்ணே வண்டி வருது பாரு, நோந்து போ. ரொம்ப தேங்க்ஸ். சரி விடு. என் ஃப்ரெண்ட்ஸோட வரலையா? எனக்கு தான் யாருமே இல்லையே. ஆமா, நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? சென்ட் மேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறேன். நான் அங்க தான் படிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லையே. நானும் உன்னை பார்த்ததே இல்லை. உன் பேர் என்ன? என் பேர் வித்யா. உன் பேர் என்ன? என் பேர் சூர்யா. நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா? மணி ஆயிடுச்சு, இன்னும் அவன் தூங்கிட்டு இருக்கான். டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஹலோ. ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? டேய், மணி 9 ஆச்சு, இன்னும் ஏஞ்சிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா மணியா? என்ன சொல்கிற? 10 மணி தானே காலேஜ். மணி ஆகலையா? வாடா, அப்படியே எங்கேயாவது வெளில சாப்பிட்டு போகலாம். வரும்போது பாண்டாவையும் கூப்பிட்டு வா, மறக்காம. ஆண்டாவா? சரி, கூப்பிட்டு வரேன். எவ்வளோ நேரம்? சாரி மச்சான், வா சீக்கிரமா போகலாம். அவரை வெயிட் பண்ணிட்டு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா.
என்னதான் கதைன்னு தெரியல. சரி 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 போலாம். சரி இரு. ஏய் ரா வித்யா இவன் எங்கே வரா? ஏய் நீ எங்கே வந்த? ஆமாம் நீங்கள் வர மாதிரி அதான் நானே வந்துட்டேன். சரி வா போ, காலேஜ் டைம் ஆகுது. வா போலாம். இப்போ மட்டும் பேசுகிறேன். நீ அசைன்மெண்ட் எழுதிட்ட? இல்லை மச்சான். மச்சான் அசைன்மெண்ட்டே கேட்கல, நல்ல வேலை. டே வீடு வந்துச்சுடா. சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா. பாய்டா பாய். ஓகே பை. போய்ட்டு ஃபோன் பண்ணு. அப்புறம் வித்யா சூர்யா பார்க் போயிட்டு போகலாமா? ஏய் டைம் என்னாச்சு? வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன். வீட்டில் சொல்லிட்டுல போகணும் இல்லை. ஓகே அபு ஓய் சாப்பிட்டியாடா? சாப்பிட்றியா? ஏய் இவனை பார்க்க தான் வந்தியா? ஆமாம். சரி போ, உட்காந்து சாப்பிடு போ. அதை பாரு என்ன விட்டு போயிட்டாங்க. டே நானும் வரேன்டா. அம்மே யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க போல. அப்படி தடை விடு. பண்ணு தான் இவ்வளோ பிட்டாப்பா. என்னடா பிரிச்சு தரவா? பிடிச்சி கொடு. சீக்கிரம் பெரிய பார்த்து கவர் கீஞ்சிட போகுது. ஒரு பண்ணு எடுக்க எவ்வளோ நேரம் பாரு. அடைச்சி போதுறாடே. வேணாம் நீ சாப்பிடு. ஒரு உட்கார விட்டுற போல. டைம் ஆகுது. சூர்யா கிளம்பலாமா? போகலாம். ஏய் நீ சாப்பிட்றடா? ஓகே பாய். பாய். சரி போதும் வா. பாய்டா. சூர்யா பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம். ஹலோ சொல்லுமா. வித்யா வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா. ஏம்மா என்னாச்சு? சீக்கிரம் வாயேன். சொல்லுமா. இல்லை அப்பாவுக்கு செகண்ட் அட்டாக். ஐயோ என்னம்மாச்சு? இல்லை நீ பயப்படாத, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ சீக்கிரமாக வீட்டுக்கு மட்டும் வந்துருமா. வீட்டுக்கு வந்து அப்பாவை பாரு. பார்க்குறேம்மா. ஹலோ கேக்குதாம்மா? ஹலோ அம்மா சூர்யாம்மா. சூர்யா எப்பப்பா சூர்யா கூட இருக்கியா? அவன் தான் வளர்ந்துட்டானே, நீ வீட்டு பிரச்சனை பார்க்கவே மாட்டியா? அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. சூர்யா எனக்கு இம்பார்ட்டன்ட்மா. நான் சூர்யாவை பார்த்துட்டு தாம்மா வருவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது வித்யா. நாளைக்கு நீ அத்தை வீட்டுக்கு போகிற. அம்மா நான் காலேஜ் போகிறேம்மா. எல்லாத்தையும் சடனாக விட்டுட்டு எப்படிம்மா வர சொல்கிற நீனு? டிசிக்கெலாம் உங்கள் அப்பா பேசிட்டாரு. நீ கிளம்பி வீட்டுக்கு வரப்ப. அம்மா ப்ளீஸ்மா, நான் சூர்யா மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ்மா. எப்பப்பா சூர்யா போய் பார்த்துட்டு சீக்கிரம் வா. சரி ஓகே பை. உங்ககிட்ட இதை நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே. ஐயோ எப்பவும் இங்கே தானே வருவான், நாளை காணுமே. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஐயோ ஃபோனை வேறு கட் பண்ணுறானே. வாங்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? மச்சான் வாங்கிட்டேன். ஒரு சிப்ஸை வாங்குறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம்? காலையில் ஃபோன் ரிப்பேர்ரா. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, ஃபோன் எடுக்க முடியலடா. என் தான்டா தப்பு. கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்டா. வாடா சீக்கிரம். சரி போகலாம். இதை மட்டும் சொல்கிறா, வரத்துக்கு எவ்வளோ லேட் பண்ணுற பேர். கொஞ்சம் வேகமாக நடுறா. ஐயோ இந்த நேரத்துக்கு அவன் வந்திருக்கணும், இன்னும் வரலையே. இவன்ட்டு இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போகிறேன்னு வேறு தெரியல. சரி கால் பண்ணி பார்ப்போம். The number you have dialed is கொஞ்சம் சீக்கிரமாக மச்சான் என்னடா மச்சான் அப்படியே போடையா வீட்டுக்கு வந்துடுவேன்டா. போயிட்டா வீடு வந்துடுமா? டேய் அப்படியே ஒன்று வச்சேன்னு வையன். அப்படியே கூட வந்த மச்சான் என் வீடு தோதாக்கு போயிட்டு வரேன்டா. அப்படியே சொல்லுவேன். சரி போடா. சரி அப்படியே இதே கிட்டே சொல்லு. பாய். ஐயோ சூர்யா டைம் ஆயிடுச்சு. இந்தியாவில் நம்ம ஏரியாவில் புதுசாக இருக்கு. சும்மா தானே இருக்கு. ஏய் கையை விடுறா. நான் வேணா கம்பெனிக்கு வரட்டா? நில்லு. ஏய் கையை விடுறா பொறுக்கி. நில்லுன்ற. ஏய் ஐயோ சூர்யா கால் பண்ணுமே, டைம் ஆகிட்டே இருக்கு. ஏய் நில்லு, சொல்லிட்டே இருக்கேன் நில்லு. வேற நில்லுன்ற. வாயை மூடுன்ற. மூடு வாயை.
ஆள் இருக்க மாதிரியே தெரியல. ஐயோ சே இந்தியாவோட பேகு அது இவங்க போனா ஃபோன் எடுக்க முடியும். போய் தப்பா போச்சு. வித்யா ஃபோன் எறி இப்படி தான் போயிருப்பா. எங்கடியே போனேன். அவள் ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. வித்யாவோட ஃபோன் சூர்யா சூர்யா இருக்கிறியாடா? சூர்யா என்னடா என்ன பேப்பரு? வித்யா பற்றி எனக்கு தெரிஞ்சா? என்னடா அச்சா இந்த பேப்பர் பாருடா. இந்த லைன் பண்ணிடா. கௌரி மாடி கற்பழித்து கொலையா? இந்த பாப்பா எப்பட வந்துச்சு? இன்னைக்கு காலையில மச்சான். இல்லைடா இல்லைடா டேய் இவ்வளோ அவளாக இருக்காதுடா. அவன் நேற்று கூட எங்களை சிரித்து பேசிகிட்டு இருந்தாடா. நான் போய் பார்க்குமா அவள் இல்லை. அவள் ஃபோன் மட்டும் தான்டா இருந்துச்சு. நான் இருந்திருக்கணும்டா. நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. அபு பார்க்காம நம்ம போகக்கூடாது. அபு அபு விட்டு போன எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாரு இருக்கா? வந்துருக்கலடி. அபு நான் கேட்குறேன். பதில் சொல்கிறா. 3 நாளைக்கு முன்னாடி 3 பேரா என்ன பேசிட்டு கேட்டீங்க? என்னடா சொல்கிற? எப்போ அன்னைக்கு நடந்த அன்னைக்கா? நடந்த அன்னைக்கு தெரியும். எனக்கு தெரியாதடா. அவன் பேர் தெரியுமாடா? அவன் பேர் எப்படியாவது எனக்கு புரிய வச்சிடறா ப்ளீஸா. நான் சொல்லடா வர காரா கார் நீ புரியலையடா. டே கர்ணாவா கர்ணா அப்படி எனக்கு யாரையும் தெரியாதாடா. எங்க
சரி எல்லாம் ஓகே, இந்த கர்ணா என்னண்ணா? கொன்னுட்டேன் சார். இவ்வளோ நாள் அலைஞ்ச அந்த கர்ணான்றவனை கண்டுபிடிக்க முடியலையே. எங்கே தான் இருப்பான்? எங்கே இருப்பான்? டேய், யார் அவன்? புதுசாக இருக்கான். டேய் 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 நில்றா. இங்கே தானடா வந்தான். எங்கே போயிருப்பான்? கையில் கிடச்ச விட்டோமே. எங்கடா போனேன்? எங்கடா போனேன்? பின்னாடி வரானா? முதல்ல ஒரு பொருளை ஒன்று எடுத்து வைப்போம், அப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம். இதோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ வரட்டும். யாரும் இல்லை. இருக்கியா? இன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உனக்கு. டேய், நான் உனக்கு பயந்து வந்தேன்னு நினச்சேடா. உன்னை இங்கே வர வைக்கிறதுக்கு தான்டா நான் இங்கே வந்தேன். அப்புறம் கொன்று போட்டால் யாருக்கும் தெரியாது பாரு. ஓ, நம்மகிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? கொஞ்சம் பேசணும். நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்? பேசணும்யா, பேசணும். கொஞ்சம் சொல்கிறது கேளு. உன் பேர் கர்ணாவா? ஆமாம். வித்யாவை ஏன் கொன்ன? லீடருக்கு எதுக்கு பேசுறீங்க? அடிச்சுட்டு நீச்சல்லாம் வரைக்கும் உன்ட பேசி ஆகுனியா? கொஞ்சம் நில்லியா? சொல்லினே இருக்க மேலே கை வைக்கிறேன். யாரா நீ? யோ என்ன ஏரியாவில் என்னை பற்றி தேடி இருக்கேன். எதுக்குடா தேடினேன்? எதுக்குடா தேடினேன்? சொல்ல இருக்கேன், பதில் சொல்லிட்டு போடா. டே வந்துட்டான். பதில் சொல்லி ஆகணும்டா. சொல்றா. டேய் டேய் இங்கே பாரு, வித்யா வேண்டாம் கொண்ண. இவ்வளோ கோபமாக எடுத்து அடிக்கிற? வித்யா வேன் கொண்ண. அவளை கொண்டா உனக்கு என்னடா வந்தது? உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்லை, எனக்கு அம்மா கிடையாது. எனக்கு எல்லாமே அவதான்டா. எனக்கு அம்மாவாக இருந்தாடா. 2-3 வாட்டி ஃபாலோ பண்ணு, ஆனால் அவன் எதுக்கும் படிக்கிறதா தெரியல. அதான் கடத்திட்டேன். என்னை விட்டுரு. விட்டுற கடத்திட்டு போய் என்ன பண்ண? இந்த கூவத்தில் தான் கொண்டு போட்டேன். என்ன சொன்ன? இந்த கூவத்தில் தான்டா கொண்டு போட்டேன். ஏய், எப்படியா விட்டா எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில் நீ விளையாடுவ? சாவு. உன்னை விட மாட்டேன்டா. டே உன்னை விடவே மாட்டேன்டா.
வேண்டாம். ஏய் ஏய் சாவுடா. மேலே போனா விஜயா கிட்ட நான் சாரி சொன்ன சொல்லிட்டேன். போடா. ஏய் கொண்டுட்டியா? என்னடா சொல்ற? எதுக்கிட்டா கொண்டா ராஸ்கல்? சிரிக்கிற சொல்றா உன்னதானா? ஆமாம் சார் ஒன்று ஏன் ஒன்று அந்த பொண்ணு செத்துச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தல முதல்ல என்ன பண்ண முடிஞ்சு? பொண்ணை முடிக்க விட போறீங்களா? இல்லைல்ல, இந்த பொண்ணு மட்டும் இல்லை, சென்னையில் பீகாரில் அங்கே இங்கேன்னு சொல்லி 1000 பொண்ணு கண்டுபிடிச்சு கொலை பண்ணுறாங்க. ஏன்? பாதுகாப்பு இல்லாதனால தான். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸு வேடிக்கை பார்த்துருக்கீங்க. என்ன சார் பண்ணுவாங்க சொல்லுங்க. போங்க சார். உங்களால் தண்டனை தர முடிஞ்சா உங்களுக்கு அடுத்த ஒரு நாள் டைம் சார். இந்த மாதிரி எவ்வளோ பொண்ணு கற்பழிக்கப்படுறாங்க. ஏன்? எல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னால் என்ன பண்ண முடிச்சோம் பண்ணேன். அந்த கூவத்தில் வெட்டி வெட்டி போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் என் கண்ணாடி கற்பழிப்பு நடந்தால் இதுதான் நான் பண்ணுவேன். சட்டத்திலேயே கேட்டுக்கோங்களா சார்? நான் கையில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சட்டத்தை ஒழுங்காக பார்த்துக்கல. சட்டம் ஒரு இருட்டேரியில் பெரிய ஓட்டம் வந்துருச்சு சார். இவ்வளோ மாதிரி போலீஸே நிறைய பேர் மக்கள் போய் பாருங்க சார். பண்ணி தான் போகிறாங்க. போலீஸ் ரவுடி ஆகணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு போலீஸ் ஆகலாம் சார். எனக்கு தெரிஞ்சு நான் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதும் தப்பு இல்லை. உங்களால் பண்ண முடியும். அந்த கூவத்தில் அப்படி வெட்டி போட்டேன். நான் பண்ணுவது தப்பு இல்லை. எனக்கு போங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸாக இருந்து பார்க்கும்போது நீ பண்ண தப்பு தான்டா, தப்பு தான். ஆனால் ஒரு சக நண்பனாக இருந்து பார்க்கும்போது நீ பண்ணது சரிதான். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். எனக்கு கொண்டுடுவீங்களா சார்? சொல்லுங்க, எனக்கு கொண்டுருவீங்களா? இது வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்டதில்லை சார். அவளே போயிட்டா. அவள் வாழணும்னு நினச்சதை நான் வாழணும்னு ஆசையாக இருக்குது சார். என்னை அப்படியே விட்டுருங்களா? நான் அப்படி போகிறேன் சார், ப்ளீஸ். அண்ணா நான் இருக்கேன்டா. போ. போட்டா சார். தேங்க்ஸ். டேய் காசு வச்சிருக்கியா? சார் இருக்கு சார். கை நீட்டு. பா. ஏன் சார்? போ. சார் மன்னிச்சிருங்க சார். அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியல. நான் எதையும் உங்ககிட்ட முழுசாக சொல்ல சார். என்னை மன்னிச்சிருங்க. தோணுச்சு பண்ணிட்டேன். சாரி சார். வித்யா, கோவிந்த், கர்ணோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே? ஏன் சார் என்னாச்சு? படிக்கிற பையன் படிக்கட்டும். ஏன் சார்? சொன்னதை செய்யுங்க கோவிந்த். ஓகே சார். சூர்யா, ஏய் ஓடி. சூர்யா, சூர்யா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நான் நாளே என்ன நாள் தெரியாது, சொல்லு. உன் பர்த்டேடா பைத்தியம். பர்த்டே? ஆமாம், ஓடி. பர்த்டே, அவன் பர்த்டே. ஏன் யாரும் இல்லை? இல்லை. ஹாப்பி பர்த்டே. ஏய் சட்டை எனக்கா? ஆமாம், உனக்கு தானே பர்த்டே. தேங்க்யூ. இது நான் உனக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ஷர்ட். என்ன ஆனாலும் இதை பத்திரமா வச்சுக்கோ. இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, கிழிஞ்சாலும் பரவாயில்ல, ஃபேட் ஆனால் கூட பரவாயில்ல, பத்திரமா வச்சுக்கோ. சரியா? டன் டன். நீ கொடுத்த சட்டையை நான் கடைசி வரைக்கும் வச்சிருக்கேன். இதுதான் கடைசி வரைக்கும் கூட இல்லாமல் போயிட்டு. இப்போ நினச்சி என்ன பண்ணுறது?
துரத்திக்கிட்டே இருக்கியடி இதாண்டா நிஜம்.